போயிட்டு கழிக்கணுமா? இங்க என்ன கழிச்சோ? இங்க இருந்து பிடிக்காதே. இப்ப வீட்டுக்கு போகணும், கோயம்புத்தூர் போகணும். சரி போகலாம். போயிட்டு என்ன பண்ணுவ? போயிட்டு நான் விளையாடுவேன். விளையாடுவியா? வேற தூங்கிட்டு சாப்பிட போலாமா? போலாமா? இங்கு இளமை இன்பம் தரும் புதுமை. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? இதுதாங்க 100% உண்மையான லைனு. 15 நாள் ஆயிருச்சு நாங்க இந்தியாவை விட்டு வெளியே வந்து. இங்க வந்துட்டு லேண்ட் ஃபார் சேல் இருக்கு, யாருக்காச்சும் வேணும்னா வாங்கிக்கலாம். எது? அது வந்துட்டு ஒரு சின்ன குட்டி ட்ரக், அது பொருளெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு. ஒயிட் கார் வந்துட்டு ஆளுங்கெல்லாம் ஏறி போற காரு. எது? அது ஸ்கூட்டர். அதுவா? அது குட்டி காரு நம்ம கிட்ட இருக்குல்ல, கிரீன் கலர்ல, அந்த மாதிரி குட்டி காரு. ஓ, நம்ம வீட்ல செடி இருக்கு. நம்ம வீட்ல இருக்கு, மறந்துட்டியா நீ? இது வந்துட்டு தாய்லாண்டோட 7-Eleven. மலேசியா 7-Eleven விட நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ள போய் பார்ப்போம். ஏகப்பட்ட பொருள் இருக்கு இல்லையாமா? ஆமா, இதெல்லாம் யாரும் எடுத்து போறது. கம்ஃபர்ட் பியூட்டி பெர்ஃப்யூம், ஃப்ரெஷ் ஷவர் அண்ட் சிட்ரஸ். ஏன்னா துணி துவைக்கிறதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, தாய்லாந்து வந்துட்டு பெட்ஸுக்கு பேர் போன ஒரு ஊர். ஒரு ரேக் ஃபுல்லாகவே வந்துட்டு பெட்ஸோட பொருளுங்க வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியாச்சு இங்கே 7-Elevenல. இதெல்லாம் நாங்கள் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டது. ஆக்சுவலி நாளைக்கு கிளம்ப போகிறோம், அதனால இப்போ வாங்கிட்டேன். எங்கே ஓடுற? ஐயோ, இது மட்டும் சேலுக்கு இல்லையாமா, விற்கிறதுக்கு இல்லையாமா. என்னாச்சு? அது இங்கே குப்பை இருக்குல்ல, அதனால ஸ்மெல் வருது. மூக்க முடிக்கும். நம்ம ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு போய்க்கலாம், சரியா? ஓகே. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தோம், அது இங்கேருந்து வாங்கிடலாம். துவைக்க கொடுத்துருந்தோம், இது மட்டும்தான் இங்கே சீப்பு. ஆனால் இதே இப்போ நடந்தா வர மாதிரி இருக்கும், இது இருக்கிறதுனால. நடந்து வருவியா? பா, நல்ல குட்டிடா ஐயா. அந்த கடை மூடி இருக்கு, இல்லைன்னா அப்பா உனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். ஒரு குழந்தைங்களாம் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாரு, பாத்தியா? சீக்கிரம் வந்துரு, ஸ்மெல்லு. ஐராக்கு ஆகாமானது இந்த ஸ்மெல்லு தான், சரக்கோட ஸ்மெல்லு. இங்க கஞ்சாவும் வச்சிருக்கானுங்க. மிதிக்கலாம், கீழே தானே இருக்கு, பிரச்சனை இல்ல. ஏன் நடந்து வர முடியாது? நடக்கலாம், நடந்து வா. நீ போக போக வேற ஸ்லோப் ரொம்ப பெருசா போகுது மேல.
இது ஐயரா பாடுறா. ஏய் நடக்கிறா டே, எங்க பாடுறா. அங்க நடக்க வேண்டாம், அப்பாக்கு நடக்க இடம் இல்ல அங்க. வா, முடிஞ்சு. அப்பனால உன்னை தூக்க முடியாதுடா மயிலே. வா. எஸ் ஐரமா. இது. ஸோ இது வந்து 400 ரூபா ப்ரோ, இந்த ஊர் காசுக்கு. நம்ம ஊர் காசுக்கு நீ மல்டிப்ளை பண்ணிக்கோ. என் போன 800 இல்ல, இங்க பாரு 1108 ரூபா. இது மட்டும் ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி நாங்க வந்துட்டு தாய்லாந்து வந்ததுல இருந்து உண்மையை சொல்லணும்னா நல்லா சாப்பிடுறதே கிடையாது, ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுறோம். ஏன்னா இங்க வந்துட்டு எல்லாமே பயங்கர காஸ்ட்லி, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. புக்கெட் பயங்கர காஸ்ட்லி. எனக்கு பேங்காக் வந்துட்டு காஸ்ட் கம்மின்னு சொல்லி சொல்றாங்க, எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. ஆனா புக்கெட் பயங்கர காஸ்ட்லி. அதனாலே பாத்தீங்க அப்படின்னா இங்க சாப்பிடறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு இங்க இந்த பிளேவர் எல்லாம் புதுசா இருக்கும்ல, நம்ம சவுத் இந்தியன்ஸ் அங்க பயங்கரமா பிளேவர்ஸ் சாப்பிட்டு பழகிட்டு இங்க வரும்போது சில பேர்த்துக்கு பிடிக்காம ஆகும். பெரிய ஸ்னிக்கர்ஸ் பாத்தில பசியில இருக்கிறப்ப ஆமா ஸ்னிக்கர் சாப்பிடுன்னு தானே சொல்றாங்க. கரெக்ட் தான். இது பாரு ஸ்னிக்கர் அது வந்துட்டு லாஸ்ட் ஃப்ரீயா கொடுத்தாங்க. வேற நல்லா இருக்கு. இது ஓபன் பண்ணலாமா? ஸ்னிக்கர் தான் வேணுமா? ஓகே, மம்மிக்கும் பசிக்குது. நீங்க என்னன்னு தெரியல, ரொம்ப பசிக்குது. நம்மளுக்கு ஏதாச்சும் ஃபுட்டு கிடைக்கிறப்ப நம்மளுக்கு பசி வராது, ஆனா அது நம்மளால சாப்பிடாத முடியாத இடத்துல வரும்போது நம்மளுக்கு பசி வந்துகிட்டே இருக்கும். இவ்வளவு பெருசா? ஆனா இங்க வந்து நிறைய பேத்துக்கு இல்ல, சில பேத்துக்கு வந்து இங்க அந்த பிளேவர் பிடிக்கும், தாய்லாந்து பிளேவர் பிடிக்கும். ஏன்னா ரொம்ப புளிப்பு அதிகமா இருக்கிற ஃபுட்ஸ் தான் அதிகமா இருக்கும். எல்லாத்துலயும் லெமன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் ஒரு பேல் ஃபுட் தான், ஸ்பைசி எல்லாம் அந்த அளவுக்கு இல்லாத ஒரு இது. நான் எங்களுக்கு பிடிக்கல. நம்ம வந்து இப்போ ஃபுட்டே கிடையாதுல்ல, நம்ம ஊர்லயே வந்து தோசை சாப்பாடு மீன் குழம்பு வந்து சாப்பிட்டு பழகினவங்களுக்கு வேற எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த அளவுக்கு பிடிக்காது. நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கலனா இல்ல, அதான் உண்மை. இப்போ வந்துட்டு நாங்க டீ ஆர்டர் பண்ணோம், ஓகேவா? ஆக்சுவலி இங்க வந்ததுல இருந்து வந்து நாங்க ரெண்டு நாள் இருக்கும் இல்லையா, 2 நாள் ஆச்சு. ஆமா 3 நாள் ஆச்சு. 3 நாளா வந்துட்டு நல்ல கடை கிடைக்கல. 3 நாளா வந்துட்டு இல்ல 2 நாளா டீ கடை கிடைக்கல, நல்ல டீ கடை. ஏதோ ஒரு ஏனதானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு குடிச்சிட்டு இருந்தோம். நேத்து வந்துட்டு இந்தியா கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பாத்துருந்தேன் இங்க. சரி, ஆமா, அவங்க கிட்ட வந்து டீ ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டீயை செக் பண்ணா, ஒரு டீ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊர் காசுக்கு வந்துட்டு 25 ரூபா, அதாவது 69 ரூபா நம்ம ஊர் காசுக்கு, ஓகேவா? 30 ரூபா ஒரு டீ 30 ரூபா, 83 ரூபா நம்ம ஊர் காசுக்கு ஒரு டீ. அது போக ஒரு சமோசா பாத்தீங்கன்னா 25 ரூபா, கிட்டத்தட்ட 70 ரூபா சமோசா. நம்ம இது ரெண்டுமே 2 சொல்லி போட்டோம் அப்படின்னா அதுக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு டீயும் 2 சமோசாவும் போட்டிருக்கேன், 144 ரூபா, 398 ரூபா. ஒரு டீ 2 சமோசா நம்ம ஊர் காசுக்கு பாத்தீங்க அப்படின்னா 398 ரூபா, டெலிவரி ஃபீஸோட சேர்த்தி. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பயங்கர காஸ்ட் இருக்கும். ஏன்னா இந்த ஊர் காசு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் காசை விட வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஈவன் மலேசியா வந்துட்டு இதை விட பயங்கர ஸ்ட்ராங். மலேசியால வந்துட்டு எங்களுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் தெரியல. தாய்லாந்துல இந்த புக்கட் வந்துட்டு பயங்கர எக்ஸ்பென்ஸா இருக்கு. டைகர் ஜூக்கு போனா 9800 ரூபா 3 பேருக்கு டிக்கெட். அது நம்ம மலேசியால இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னாங்க, புக்கட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் மலேசியா கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு. இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, ஆமா ப்ரோ வெளிநாட்டு வந்து இப்படிதான் செலவாகும் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருக்கும். இந்த இப்படியெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு தெரியாம நிறைய பேர் இருக்கும்ல, அவங்களுக்காக தான் நம்ம சொல்றது. இப்போ வெளிநாட்டுல எங்கேயுமே பாஷா எல்லாம் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கான், தாய்லாந்து வந்து ரொம்ப சீப்ன்ட்டு. என் ஃப்ரெண்டு பாஷா யோசிச்சுட்டு இருக்கான். இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுதான். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எங்க இந்த லோக்கல் ஃபுட்ஸ் இருக்கும்ல, இந்த டோமியம் தான் இங்க ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டா ரேட் கம்மி தான். அதுவும் 69
89 வருது. இதுல எப்படின்னா வெறும் ரைஸ் 89, அதுக்கப்புறம் அதுல ஷ்ரிம்ப் வேணுமா, சிக்கன் வேணுமா, பீஃப் வேணுமான்னு சொல்லி ஆட் பண்ணா அதுக்கேத்த மாதிரி 140 வரைக்கும் வந்துருது ஒரு ஆளுக்கு. நம்ம ஊர்ல வந்து ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லி மொத்தமா அப்படியே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இங்க வந்து நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லி போட்டா அதுல ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஸ்பைசி, லெஸ் ஸ்பைசி, அதுக்கப்புறம் இது என்னது, எல்லாத்துக்கும் தனித்தனி காசு. ஓகேவா? இப்போ வந்துட்டு இங்க பிரியாணியோட காசு 360 ரூபா. இது வந்துட்டு ரொம்ப கம்மியா விக்கிற ஒரு ரெஸ்டாரண்டோட அமௌண்ட் 360 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு பாத்தீங்கன்னா 997 ரூபா ஒரு சிக்கன் பிரியாணி. இது கண்டிப்பா ஒரு ஆள் மட்டும் தான் சாப்பிட முடியும். நாங்க வந்தப்போ ஒன்னு வாங்கினோம், எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு. வெறும் மசாலா மட்டும் தான் இருந்துச்சு. நம்ம ஊர் பிரியாணி அது வேற மாதிரி, அது வேற டேஸ்ட், அது விட்டுருங்க. இங்க வந்துட்டு இந்த மாதிரி 997 ரூபா வருது ஒரு பிரியாணியோட காசு. இங்கே பாருங்களேன், ஸ்டீம்டு ரைஸ் 100 ரூபா. 100 ரூபா எவ்வளவு வருது? 277 ரூபா ஒரு சின்ன ஸ்டீம்டு ரைஸ். இந்த மாதிரி இது நான் இப்ப பார்த்ததுலயே வந்துட்டு கம்மியா விக்கிற ஹோட்டலோட ரேட்டு. அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா சிக்கன் டிக்கா பிரியாணி 230 ரூபா. ஆமா, இதெல்லாம் பாத்துல தான் காட்டுது, இந்த ஊர் காசு பாத்துல காட்டுது. ப்ரான் பிரியாணி 450 ரூபா, சிக்கன் பிரியாணி 360 ரூபா, இதுல 191 ரூபா இருக்கு. சரி, இதுதான் இருக்கிறதுலே கம்மி. 191 ரூபா போட்டோம்னா 529 ரூபா ஒரு சிக்கன் பிரியாணியோட காஸ்ட். இந்த மாதிரி அப்புறம் பாருங்க, வெஜிடபிள் பிரியாணி 239 ரூபா. மீல்ஸ் எல்லாம் இங்க கிடைக்கவே கிடைக்காது. மீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் இல்ல. ஸோ இந்த மாதிரி லோக்கல் ஃபுட்ஸ் இருக்கும், இங்கத்து லோக்கல் ஃபுட்ஸ். ரைஸ் பவுல்ஸ்ன்னு அடிச்சா இந்த ஆமினா ஹலால் ஃபுட்டு நாங்கள் இங்கே ஒருக்கா வாங்கி சாப்பிட்டோம். 89 ரூபா வருது ஒரு சீ ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸு. இது நம்ம கிளிக் பண்ணோன்னா பிளாஸ்டிக் பாக்ஸில் வேணும்னா ஒரு காசு, அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப் வேணும்னா அது ஒரு காசு, மின்ஸ்டு வேணும்னா அது ஒரு காசு. ஆனால் இது கண்டிப்பாக எடுக்கணும். இல்ல இது ஆப்ஷனல் தான். இது ஆப்ஷனல் இல்லாம எடுக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு. மீட் டைப் ஷ்ரிம்ப், ஸ்குவிட், சிக்கன், பீஃப் செலக்ட் ஆயிருக்கு. 104 ரூபா. இது எல்லாமே ஆப்ஷனல், வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சேர 89 ரூபா 20 ரூபான்னு சொல்லி ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பேசிக் காசு 104 ரூபா ஒரு ஃப்ரைட் ரைஸ். 104 இருக்கிறதுல இந்த ஊர் சாப்பாடு நம்ம சாப்பிட்றப்போ 288 ரூபாய்க்கு சாப்பிடலாம். ஆனா வந்துட்டு ஒரு நேரம் 2 நேரம் அதிகபட்சம் நம்மளால வந்துட்டு இஷ்டப்பட்டு சாப்பிட முடியும். 3வது நேரம் சாப்பிட்றப்போ ஐயோ இன்னராது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த சாம்பார், ரசம், அப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம்ல, அதான் மெயின் ரீசனு. நாளைக்கு நம்ம கிளம்புறோம், இங்க இருந்து கிளம்புறோம். ஐரா எல்லாம் வந்து போதும் ஆயிட்டா. ஒரு சீன் பாத்துட்டு போன் நம்ம பாத்துட்டு இருக்கிறப்போ ஒரு மலையாளம் ரீல் ஒண்ணு வந்துச்சு, உட்காந்து சாப்பிடுற மாதிரி. அது பாத்துட்டு இப்படியே ஏக்கத்திலேயே இருக்கா. பாத்துட்டு என்கிட்ட சொல்றா, அம்மா வீட்டுல நான் இப்படிதான் சோறுலாம் சாப்பிடுவேன் அப்படின்னு. ஐராமாக்கு இப்ப ஒரு 4 நாளா கேட்டுட்டு இருக்கா. பாவம், தாய்லாந்து வர்றதுக்கு முன்னாடில இருந்து கேட்டுட்டு இருக்கா, மம்மி சோறும் மீன் கறியும் வேணும் மம்மி அப்படின்னு. நம்ம வந்துட்டு அதையும் வந்துட்டு வாங்கணும். போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு ஐரா சாப்பிடவே இல்ல. ஐராக்கு அந்த பிளேவர் பிடிக்கல. சரி, முதல்ல அது இப்ப புது பிளேவர்ஸ் ட்ரை பண்ணணும் ஃபுட்டீஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஓகே. நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆகாது இல்ல. ஆனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணணும்ல. சோ ஆல் இஸ் குட். இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க தாய்லாந்துல வெளியே போகாம, சரி நைட்டு நம்ம தான் நாளைக்கு கிளம்புறோமே, நைட்டு மட்டும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சும்மா செலவாகாத ஒரு இடம் அப்படின்னா பீச் தானே. அப்போ இங்கே பட்டாங் பீச்னு ஒரு பீச் இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கேப் புக் பண்ணியிருக்கேன். இந்த கேபுக்கு பார்த்தீங்கன்னா 206 பாட்டு, கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 570 ரூபா 600 ரூபா பக்கம் வரும் போகிறதுக்கு மட்டும். திருப்பி வர்றதுக்கு இவ்வளோ காசு நம்ம செலவு பண்ணோம். இங்கேருந்து பீச் பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 கிலோமீட்டர் தான். 1.5 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் கார் வந்துட்டு செம்மையான ஒரு காரு. ஆமாம், நீட்டாக இருக்கும். நம்ம கொடுக்குற காசுக்கு வந்துட்டு இது வர்த்து. அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பாங்க உள்ள. ஃபோக்ஸ் வாகனா இல்லை எம்ஜியா? எம்ஜி. என்ன பண்ணுவேன் அம்மா வீட்டுக்கு? நீ பார்த்துட்டல? நல்லா இருக்கு என் தலை. ഇങ്ങനെയൊക്കെ എത്തിയാലും നല്ല ഭംഗി ഉണ്ടാവുള്ളൂ. സുന്ദരി കുട്ടിയാവുള്ളൂ. ഹായ് മുടിക്കില്ലപ്പാ. നൈറ്റ് നല്ല ഉണ്ടല്ലേ?
அப்பா என் செருப்பு நைஸா இருக்கா? நைஸா இருக்கு பாக்குறதுக்கு. நைஸா இருக்கு. அப்பா என் செருப்பு டைட்டா இருக்கா அப்பா? இல்ல டைட்டா இருக்கு, நைஸா இருக்கு, அழகா இருக்கு. இனி வேணாம் செருப்பு. இது எங்கள் ட்ரிப்போட லாஸ்ட் டே. உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட உண்மையாலுமே காசு இல்லை செலவு பண்ணுறதுக்கு. அதனால தான் பீச்சு இதெல்லாம் வந்துட்டு நம்ம காசு செலவு பண்ணாமல் போகிற இடமோ அந்த மாதிரி இடங்களுக்கு மட்டும் நாங்கள் ஃபுக்கட்டில் போயிருந்தோம். ஏன்னா வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காம நிறையவே செலவாயிருச்சு. 3 கண்ட்ரி நாங்கள் சுற்றிருக்கோம். எதிர்பார்க்காம நிறைய செலவாயிருச்சு. எனக்கு எப்போடா இந்தியா போவோம், ஏன்னா ரிட்டன் டிக்கெட் நான் ஆல்ரெடி போட்டேன். ரிட்டன் டிக்கெட் இருந்தால் தான் நம்ம சில கண்ட்ரிஸ்க்கே போக முடியும். இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து நிறையா சுற்றிட்டோம், பயங்கரமாக சுற்றிட்டோம். லாஸ்ட்டு ஒரு 20 நாள் ஆச்சு. நாங்கள் ஆக்சுவலி பயங்கரமாக சுற்றிட்டோம். எங்களுக்கு இந்தியா போனால் போதும்னு சொல்லி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சுற்றியாச்சு. நிறைய இடத்த பார்த்தாச்சு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, நிறைய பேர்த்து கூட பேசியாச்சு. இந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. போதும்னு சொல்லி ஆயிடுச்சு. இல்லைனா கூட பார்த்திங்க அப்படின்னா யார்ட்டையாவது காசு வாங்கி கூட நம்ம நிறைய இடத்துக்கு போயிருக்கலாம். எங்களுக்கு போதும்னு சொல்லி ஆனனால தான் வந்துட்டு வெறும் இந்த மாதிரி பீச்சு எக்ஸ்பென்ஸ் இல்லாத இடமா பார்த்து சுற்றிட்டு தாய்லாண்ட்லேருந்து கிளம்பிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போது நாளைக்கு வந்து கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ மேபி இந்தியாவிலேருந்து வரும். இப்போது இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் திருப்பியும் மலேசியா போய் கோலாலம்பூரில் வந்துட்டு எங்களோட லக்கேஜ் எல்லாம் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது. அதை போய் திருப்பி பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துட்டு ஃப்ளைட் பிடிச்சி இந்தியாவுக்கு திருச்சிக்கு ஃப்ளைட்டு. அங்கேருந்து நாங்கள் திருச்சி வந்து ரிட்டர்ன் வர போகிறோம்.